மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்கலாம் என்றால், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதக்கூடிய டைம் டேபிள் எப்படி போட வேண்டும், ஒரு நாளுக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்க வேண்டும். ஸோ டைம் டேபிள் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களா சார்? ஸோ சில மாணவர்கள் இருப்பாங்க, டைம் டேபிளை போட்டு டைம் டேபிள் ஒன்று போட்டோமா அப்படிங்கிறதே மறந்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு யாராச்சும் உதாரணமாக சொல்ல முடியுமா சார்னு கேட்டால் அதற்கு உதாரணம் நான் தான். சரிங்களா? ஸோ ஓப்பனாக சொல்கிறேன், நானும் உங்களை போல் டைம் டேபிள் போட்டு ஒரு 2-3 நாள் ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் பிரேக் எடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப புதுசாக அடுத்த நாள் இன்னொரு டைம் டேபிள் போடுவேன். அப்படியே வாரத்துக்கு எப்படியும் 3 டைம் டேபிள் போடுறதுலே அந்த படிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது போயிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்னான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ இப்போ டைம் டேபிள் எப்படி போட வேண்டும், டைம் டேபிள் போட்டு படிக்கிறதுனால என்ன ப்ளஸ் கிடைக்கும், டைம் டேபிளே போடாமல் படித்தா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றை பாதையில் செல்ல வேண்டும் என்றால் டைம் டேபிள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஸோ இப்போ ஒரு ஏ4 பேப்பரை உங்களுடைய கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, ஸோ டைம் டேபிள் போடுவதற்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் வைஸ் டைம் டேபிள். ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோம். இப்போ மார்னிங் தமிழ் சப்ஜெக்ட் அப்படின்னா, ஸோ 8 to 9 இந்த டைமில் நான் தமிழ் 6th ஃபஸ்ட் யூனிட் முடிச்சிருவேன். 9 to 10 இந்த டைமில் பார்த்திங்கன்னா தமிழில் சிலபஸ் வைஸ் இப்போ பிரித்து எழுதுகிற ஒரு டாபிக் முடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி தமிழ் ஒரு டைம் டேபிள். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ எப்படி டைம் டேபிள், இந்த மாதிரி தான் டைம் டேபிள் போட்டிருப்பேன். என்னுடைய டைம் டேபிள் இது தான். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். 6th 8th இப்படி முடிச்சுட்டு அப்புறம் என் டைம் டேபிளில் கீழேயே 9 to 10 மணிக்கு நான் சாப்பிட போயிடுவேன் அப்படின்னு போட்டிருப்பேன். சரி, அதெல்லாம் ஒரு ஃபன்னான விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 11 to 12 இன்னும் கொஞ்சம் தமிழ் படிக்கலாம். சரி, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, இன்னும் கொஞ்சம் தமிழ் படிப்பேன். ஸோ ஒரு 12 to 1 ஜிஎஸ் ஒரு டாபிக், பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு பாடம், இல்லைனா 6th பாலிட்டி புக்ஸை நான் ரெஃபர் பண்ணுவேன். அப்புறம் எப்பவும் போல் ஒரு 1 மணிலேருந்து 2 மணி வரையும் சாப்பாடு டைமு. ஸோ சாப்பாடு டைம் மட்டும் கரெக்டாக இருக்கும் டைம் டேபிள், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதே போல் ஒரு 2 to சாப்பிட்டோன்னே நல்லா தூக்கம் வரும் இல்லையா, 2 to 3 ஃப்ரீ ஹவர்ஸ் அப்படின்னு டைம் டேபிளே போட்டுருவேன். சரியா? ஸோ படிக்கிறோமோ இல்லையா, அதில் அதிகமாக ஓய்வு நேரம் தான் இருக்கும். ஸோ 3 to 4 ஜிஎஸ் ஒரு சப்ஜெக்ட் படிப்பேன். அப்புறம் 5 to 6 கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு அப்படியே மொட்டை மாடியில் காற்று வாங்கிட்டு படிப்பேன். ஸோ இது முழுக்க என்னுடைய டைம் டேபிளை நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் 7 to 8 ஒரு 1 hour மேக்ஸ் ஸ்கூல் புக்கை பார்ப்பேன். ஸோ மேக்ஸ் ஸ்கூல் புக்கு பார்த்துட்டு பின்னாடி நைட்டு இன்னும் கொஞ்சம் அதான் சாப்பாடு டைம் வந்துச்சு இல்லையா, ஒரு 7 to 8 8 to 9 வச்சுட்டு அப்புறம் ஒரு 10 மணி வரையும் மேக்ஸ் பார்ப்பேன். அப்புறம் தூங்கிடுவேன். அப்புறம் 6 மணிக்கு எந்திரிப்பேன். ஸோ இந்த மாதிரி பேச்சுலராக இருக்கக்கூடிய நான் டைம் டேபிள் போட்டிருப்பேன். ஸோ 2 நாள் கழித்து ஒரு டைம் டேபிள் போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் 2 நாள் ஃபாலோ பண்ணுவேன். 3ஆவது நாள் ஃபாலோ பண்ணுறதை விட்டு அடுத்த நாள் திரும்ப இதே மாதிரி ஏதாவது ஒரு டைம் டேபிள் போடுவேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம பண்ணலாம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி சார் டைம் டேபிள் போடணும் அப்படின்னா, நீங்களும் இப்படி தான் போடணும். எப்படி சார்னா, காலையில் ஒரு 5 to 6 5 to 8 தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, ஸோ அப்புறம் 8 to 9 பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்கிற வேலை இருக்கும். சரி, 8 to 9 போய்ட்டு 7 to 8 சமைச்சிருவீங்க. ஏன்னா ஸ்கூல் குழந்தைங்களா 8 மணிக்கு போகணும். ஸோ அது உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பாடு டைமு ஒரு 1 hour குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணணும். அப்போ எப்படி 10 மணியாக ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ ரெடி பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 11 to 12 இந்த மாதிரி 12 to 1 சாப்பிட்டு சும்மா தான் இருப்பீங்க. ஸோ எங்கேயாச்சும் வெளியில் போகிற வேலை இருந்துச்சுன்னா நான் டைரியில் எழுதி வச்சுட்டு போயிடுவேன். 1 hour நான் தற்போது வெளியே செல்கிறேன், 1 hour கழித்து மீண்டும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுப்பேன். ஸோ எனக்குன்னு ஒரு லைவ் டிக்ஷனரி மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்னுடைய டைரியில் குறித்து வச்சுப்பேன். ஸோ இதெல்லாம் எழுதுவேன்னு. ஸோ இப்போலாம் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போலாம் நான் டைம் டேபிள் படி ஃபாலோ பண்ணுறதே இல்லை. காலையில் கொஞ்சம் நேரம் தமிழ், அப்புறம் மதியம் ஜிஎஸ்ஸு, அப்புறம் கிளாஸ் கொஞ்சம் வீடியோ, நைட்டான மேக்ஸ், அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வகையில் சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணி டைம் டேபிள் போடலாம். ஸோ இன்னும் சில மாணவர்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில மாணவர்கள் எப்படின்னா 1 வீக்குக்கு ஒரு டைம் டேபிள், சிலது மந்த்து டைம் டேபிள் போடுவாங்க. ஸோ இப்போ வீக்லி டைம் டேபிள் எப்படின்னா, திங்கக்கிழமை ஃபுல்லாக நம்ம திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் இந்த 6வதுலேருந்து 10ஆம் வகுப்பு புக்கை முடிச்சிருவோம். திங்கள் 6th 7th செவ்வாய் 8th 9th 10th இந்த மாதிரி போட்டுருவாங்க. அதே போல் மதிய டைமில் ஜிஎஸ் 6th 7th 8th 9th இந்த மாதிரி போட்டுருவாங்க. நைட் டைமில் 6th 7th மேக்ஸ் ஃபுல்லாக அந்த வீக்கில் முடிக்கணும். இந்த மாதிரி வீக்லி ஷெடியூல் மாதிரி போட்டு
சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு இப்போ நம்ம திங்கக்கிழமை தமிழ் முடிச்சிட்டோமா டிக் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட் டைம் முடிச்சிட்டோமா, செகண்ட் டைம் முடிச்சிட்டோமா, இது 8th முடிச்சிட்டோமா, அப்படியே டிக் பண்ணிகிட்டே வருவாங்க. சப்போஸ் ஏதாச்சும் பெண்டிங் இருந்தால் இன்னொரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் டைம் டேபிள் போடலாம். இது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு 1 வீக் ஷெடியூல் வச்சுட்டு படித்தாலும் சரி, மந்த் ஷெடியூல் வச்சுட்டு படித்தாலும் சரி, இந்த வீக்குள்ளே நான் முடிக்கணும் அந்த மாதிரி டார்கெட் வச்சு படிச்சிங்கனாலும் உங்களை பரவாயில்லையா, ஐயோ நம்ம படிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 8 to 10 மணி நேரம் படிக்கிறதே அதிகபட்சம் தான். அதுக்கு மேலே எவ்வளோ படித்தாலும் மைண்ட்லேயே நிற்காது. நிறைய ஃப்ரீ டைம் எடுத்துக்கோங்க. சரியா? நானும் அப்படி தான். இங்கே வெளியில் ஊர் சுற்றுறது, வாக்கிங் போகிறது, சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறது, பைக் எடுத்துகிட்டு போகிறது, ஸோ இந்த மாதிரி மொட்டை மாடியில் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ ஆனால் இனிமேல் வர காலங்களில் நானும் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். சரிங்களா? ஸோ நீங்களும் நல்லா வெளில ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைம் டேபிள் போடக்கூடிய நபர்கள், சில மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா டைம் டேபிளே போட மாட்டாங்க. ஒரு நாளைக்கா சரி இன்றைக்கி ஃபுல்லாக தமிழ் படிச்சிடலாம், ஸோ நாளைக்கு ஃபுல்லாக மேக்ஸ் படிச்சிடலாம், நாளைக்கு ஃபுல்லாக ஜிஎஸ் படிச்சிடலாம், ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் இந்த மாதிரியான சில கூட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய மாணவர்கள் படிப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு படி மேலே போய் இன்னும் சில மாணவர்கள் இருக்கிறாங்க. டைம் டேபிளாக என்னன்னே தெரியாது. ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் படிப்பாங்க. வீக்லி 1 days படிப்பாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு டெஸ்ட் எழுதுவாங்க. ஒரு வாரம் என்ன படிச்சுன்னே மறந்துடுவாங்க. அடுத்த வாரம் வந்து திரும்ப நான் படிக்கிறேன் சார் சொல்லிட்டு திரும்பவும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை இருக்கும், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான தாட்ஸ் இருக்கும். உங்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு, உங்களுடைய தாட்ஸ்க்கு ஏற்றவாறு, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்பவாறு நீங்கள் டைம் டேபிள் போடணும். ஸோ ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ A4 ஷீட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்கள்லேருந்து வெள்ளி வரை நம்ம வந்து 6th தமிழ், 6th மேக்ஸு, 6th பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணுறோம். சாட்டர்டே ஃபுல்லாக ரிவிஷன், சண்டே ஃபுல்லாக டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணுவீங்க. இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு டைம் டேபிளாக இருக்கும். அதே போல் ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 சப்ஜெக்டாவது படிச்சிடணும். தமிழ், ஜிஎஸ்சில், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அல்லது மேக்ஸ். உங்களுடைய டெய்லி டைம் டேபிளில், டெய்லி ஷெடியூலில் தமிழ், மேக்ஸ் இல்லாத டைம் டேபிளே இருக்கக்கூடாது. தமிழ், மேக்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. உங்களுடைய டே ஷெடியூலில் எப்போதுமே தமிழ் அண்ட் மேக்ஸ் கம்பல்சரி இருந்தே ஆகணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட், பாலிட்டி, எக்கனாமிக்ஸை முடிச்சுட்டு ஒரு மாதத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே டைம் டேபிள், வீக்லி டைம் டேபிள், மந்த்லி டைம் டேபிள் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு டைம் டேபிளை போடுங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா நைட்டே நாளைக்கு என்னென்னலாம் பண்ணணும், காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சி நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு டைம் டேபிள் போட்டு வைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிக்க மாட்டோம். விடிஞ்சு பார்த்தா 7 மணி ஆயிரும். அப்பாடா டைம் டேபிளே போடல, நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க. சில பேர் டைம் டேபிள் போட்டு, நானும் அப்படி தான், ஒரு நாளைக்கு 7 மணிக்கு இருந்துச்சுன்னா நைட்டு டைம் டேபிள் போட்டு வச்சுது அடுத்த நாள் அப்படியே கிழிச்சு போட்டுருவேன். சரி நீங்கள் ஒரு நாள் தானே போனால் போகட்டும், அடுத்த நாள் பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. நானும் அப்படி தான். சரியா? ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நைட்டே நீங்கள் டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 to 6 இந்த ரேஞ்சில் எந்திரிச்சு படிக்க பாருங்கள். சப்போஸ் உங்களால் அந்த டைம் டேபிளில் ஃபாலோ பண்ண முடியல, படிக்க முடியலாலும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த நாள் கொஞ்சம் டைம் டேபிளை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள். ஒரு 6 hours 4 hours போடுங்க. கொஞ்சம் போக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரே நாளில் நான் 12 மணி நேரம் படித்தே தான் அவனு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சிடுவோம். அடுத்த நாள் ஃபுல்லாக நல்லா படுத்து தூங்கி 10 மணிக்கு தான் எழுந்திரிப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ கரெக்டாக ப்ராப்பராக ஒரு 4 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம்னா ப்ராப்பராக அந்த 4 மணி நேரம் 6 மணி நேரம் கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் டைம் டேபிளை போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க. சரியா? ஸோ இப்போ ஓவராலாக உங்களுக்கு டெய்லியும் டைம் டேபிள் எப்படி போகணும்னு சொல்லியிருக்கேன், வீக்லி டைம் டேபிள் எப்படி போகணும்னு சொல்லியிருக்கேன். எவ்ரி 1 day ரிவிஷன் இருக்கணும், எவ்ரி 1 week டெஸ்ட் இருக்கணும். ஸோ 1 weekல ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கணும். ஸோ மந்த்லி கம்பல்சரி நீங்கள் படித்த எல்லாத்தையுமே அந்த மந்தில் ஒரு 4 நாளாவது ரிவிஷன் பண்ணிடணும். சரியா? ஸோ எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்முடைய சக்ஸஸே இருக்குது. சரியா? இன்னும் எப்படியாவது உங்களுக்கு டைம் டேபிள் நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மாணவர்கள் பெயர் மற்றும் இந்த வீடியோ காணொலி எப்படி இருந்தது இதை பற்றி நீங்கள் சொல்லலாம். அதே போல் மாணவர்கள் நீங்கள் எப்படியெல்லாம் டைம் டேபிள்ஸ் போடுவீங்க, எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க சார், நான் இன்னும் டைம் டேபிளே போடல சார், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல சார், டைம் டேபிள்லாம் என்னன்னே தெரியாது சார் அப்படின்னு நிறைய மாணவர்கள் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான மாணவர்கள்லாம் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் டைம் டேபிள் போட்டு படிக்கிறதுக்கு பாருங்கள். சரியா? ஸோ கரெக்டாக வீடியோ எடுக்கலான்னு 2 times வந்தப்போ மழை வந்துருச்சு. ஸோ இந்த டைம் டேபிளுக்கும் மழைக்கும் ஏதோ லிங்க் இருக்குது போல். சரிங்களா? சரிப்பா, இந்த வீடியோ காணொலி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.